ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட் அந்த எல்பிபியை பிகே மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் மேக்ஸ் ஈஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் ஈஸருங்கிறது 3x1 - x2 தென் அதோட சப்ஜெக்ட் கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கன்ஸ்டன்ட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கன்ஸ்டன்ட்டில் ஒன்று வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 வருது, ஒன்று கிட்டத்தட்ட ஈக்குவல் டு 3 வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கன்ஸ்டன்ட்டில் நம்ம வந்து சர்ப்ளஸ் ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஸ்டன்ட்டுக்கு நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் ஆர்டிஃபிஷியல் இதில் வந்து லெசன் கேஸ் தான். அப்படிங்கிறப்ப இதிலேயும் ஒரு ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 3 கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு அப்ஜெக்டிவ் மேக்ஸ் ஈஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்பவும் போல் நம்ம மேக்ஸ் ஈஸர் ஈக்குவல் டு -3x1 -x2 எழுதிடலாம். ஓகேவா? தென் அதே மாதிரி நம்ம கன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு ரிமைனிங் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இவ்வளோ இருக்குது, நம்ம கன்ஸ்டன்ட் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் வந்து 2x1 + x2. ஸோ லெசன் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன் கேஸ் கொடுக்குற கேஸில் வந்து நம்ம சிம்பிளாகவே +s1 ஒரு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணி ஈக்குவல் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து சிம்பிளெக்ஸ் மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ கிரேட்டர் தன் கேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செகண்ட் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா x1 + 3x2 > 3. ஸோ இது வந்து கிரேட்டர் தன் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தன் கேஸில் கொடுத்துருக்கிறப்ப நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோன்னா ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை ஆட் பண்ணணும். இது வந்து முக்கியமான கண்டிஷன். ஸோ பிகம்னாலே நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரு லெசன் கேஸில் நம்ம ஈஸியாக ஒரு ஸ்லாக் வேரியபிளை ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதே லெசன் கிரேட்டர் தன் கேஸில் வந்து ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேலை ஆட் பண்ணிட்டு தான் ஈக்குவல் போட முடியும். ஓகேவா? ஸோ தேர்ட் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா x2 > 4 அப்படிங்கிற லெசன் கேஸ் நம்ம ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளை ஒரு ஸ்லாக் வேரியபிள் எனஃப். ஸோ x2 + s3ன்னு ஒரு சர்ப்ளஸ் ஒரு ஸ்லாக் வேரியபிள் = 4 போட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இது கிளியராக உங்களுக்கு. ஸோ பிகே மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது லெசன் கேஸில் ஒரு ஸ்லாக் வேரியபிள், கிரேட்டர் தன் கேஸில் ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் ப்ளஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். இதான் நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் ஆட் பண்ண s1, s2, s3க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் 0 போட்டு மெயின் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. தென் இந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கான வேல்யூ தான் -m. ஸோ பிகம்னாலே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் வந்து -mங்கிறது அதோட கோஎஃபிஷியண்டாக வந்துடும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு. ஓகேவா? ஸோ எம்மோட வேல்யூ >0 தான். நீங்கள் >0னா 1 நினச்சிடக்கூடாது, 1 2 3 நினச்சிடக்கூடாது. எம்மோட வேல்யூ மோர் தென் 100 வச்சுக்கோங்களேன். அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க. அந்த s1 s2 ஸ்லாக் வேரியபிள் அண்ட் s2 சர்ப்ளஸ் வேரியபிள், தென் a1ங்கிறது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள், தென் ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் வந்திருக்கு. மற்ற எல்லாமே ஸ்லாக் வேரியபிள் தான். ஓகேவா? ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் நீங்கள் வந்து சர்ப்ளஸ் வேரியபிளுக்கும் அந்த x1 x2 2 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் நீங்கள் x2 x1 x2 2 வேரியபிளுக்கு நீங்கள் 0 கொடுக்கணும். தென் ப்ளஸ் ஒரு சர்ப்ளஸ் வேரியபிளுக்கும் 0 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ சர்ப்ளஸ் வேரியபிள் எத்தனை இருந்தாலுமே அது 0 கொடுத்தாகணும். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு 0 கொடுக்குறோங்க. ஓகேவா? ஸோ 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ப்ளஸ் வேரியபிளே கிடையாது. ஸோ x2 x1 x2 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு s1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ s1 = 2. அதான் ஃபஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு x1 x2 சர்ப்ளஸ் வேரியபிள் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு a1 தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு a1 = 3. தென் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் x2க்கு 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு s3 மட்டும் தான் இருக்கும். ஸோ s3ங்கிறது ஒரு ஸ்லாக் வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு 0 கொடுக்கல. ஸோ s3 = 4 தான் கிடைக்கும். அதான் உங்களுக்கு இந்த சொல்யூஷன். ஸோ இதான் உங்களோட பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஸோ இதில் இருக்கிற பேசிக் வேரியபிள், ஸோ இதில் இருக்கிறப்ப பேசிக் சொல்யூஷன். இதை வச்சு நீங்கள் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேபிள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தானே எப்போ பண்ணுறது SHA ஃபில்அப் பண்ணிடுவீங்க. பேசிக் வேரியபிள் ஃபில்அப் பண்ணி SHA ஃபில்அப் பண்ணிடலாம். CG ஃபில்அப் பண்ணிடலாம். தென் பேசிக் வேரியபிள் ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் x1 x2 s1 s2 s3 அண்ட் a1 மொத்தமாக ஒரு 6 வேரியபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ x1 x2 s1 s2 s3 தென் ஒரு a1. அதுக்கான கோஎஃபிஷியன்ட் தான் மேலே எழுதியிருக்கும். ஸோ x1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x2ஓட கோஎஃபிஷியன்ட் -1, தென் s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0, தென் s2 s3 எல்லாமே 0. a1க்கு மட்டும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு மட்டும் -mனு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே கண்டுபிடிச்ச இனிஷியல் ஃபீஸிபிள் சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து இந்த பேசிக் வேரியபிளை ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ அதில் வர s1 a1 s2 அப்படியே எழுதிருங்க பேசிக்ஸ் வேரியபிளில். தென் அதுக்கான சொல்யூஷனை 2 3 4 லெஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவங்க எழுதிருங்க சொல்யூஷனில். ஸோ இந்த s1ஓட கோஎஃபிஷியன்ட் தான் -0. நீங்கள் இதை பார்த்தா தெரிஞ்சிடும். s1ஓட கோஎஃபிஷியன்ட் 0. தென் a2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -m, அதை எழுதிருங்க. தென் s3ஓட கோஎஃபிஷியன்ட் 0 தான். ஸோ அதை இங்கே எழுதிருங்க. ஓகேவா? ஸோ CB ஃபில்அப் பண்ணியாச்சு, CJ ஃபில்அப் பண்ணியாச்சு, பேசிக் வேரியபிள் ஃபில்அப் பண்ணியாச்சு. தென் அதை காலம் வைஸ் சொல்யூஷனை ஃபில்அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது
உள்ளே போடுற மேட்ரிக்ஸ் ஓகேவா. ஸோ உள்ளே போகிற இங்கே இருக்கிற இதுக்குள்ளே போடக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் கன்ஸ்டெயின் அப்படியே பார்த்து எழுதினாலே போதும், பெருசாக ஒன்றும் நம்ம யோசிக்கிற அவசியம் இல்லை. ஸோ கிவன் கன்ஸ்டெயின்ஸ் இருக்குல்ல, ஸோ கிவன் கன்ஸ்டெயினை மாற்றிருப்போம்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு, இதில் இருக்கிற 3 கன்ஸ்டெயின் நம்ம போய் நம்ம பார்த்து அதுக்கான கோஃபிஷியண்ட்டை மேலே இருக்கிற வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் மேலே இருக்கிற வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோஃபிஷியனை கீழே ஃபில் பண்ணாலே போதும் ஓகேவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்க நம்ம ஃபஸ்ட் நம்ம இசட்ஜே கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் சமேஷன் ஆஃப் சிபி இன்ட்டு எஃப்ஐஜே. ஸோ சிபிங்கிறது இங்கே இருக்கிற சிபி காலம், தென் ஏஎஃப்ஐஜேங்கிறது உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸோட எலமெண்ட் பொசிஷன் ஓகேவா. ஸோ நீங்கள் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணால் போதும். ஸோ 0 into 2 0, தென் -m to 1 -m, 0 into 0 0 அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாத்தையும் சம் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -m தான் நீங்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ -m, ஸோ இதான் உங்களுக்கு ஜேஜேல ஃபஸ்ட்டு வர எலமெண்ட். அதே மாதிரி ஒரு காலம் பண்ணுங்கள். 0 into 1 0, இது -m into 3m, தென் 0 into 1 0. அப்படிங்கிறப்ப இந்த சம் பண்ணின மூணுத்தையுமே உங்களுக்கு -3m கிடைக்கும். இதே மாதிரி ஒரு காலம் வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இசட்ஜே. ஸோ இந்த இசட்ஜேவை நீங்கள் வந்து மேலே இருக்கிற சிஜேவால் மைனஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதில் தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பியூட்டல் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பியூட்டல் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பியூட்டல் ரோ அண்ட் காலம் கண்டுபிடிச்சா தான் பியூட்டல் எலமெண்ட் நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதில் இருக்கிறப்ப அதை பார்த்த மாதிரி நம்ம இஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சா தான் நம்மளை பியூட்டல் காலம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சா உங்களுக்கு இங்கே இஜே இங்கே இருக்குது, சிஜே இங்கே இருக்குது, ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ -m -3, ஸோ -3 வந்துருச்சு. -3m ப்ளஸ் மைனஸ் ஆஃப் -1ங்கிறப்ப 3m + 1 வரும். ஸோ இது ஒரு எலமெண்ட். ஸோ இதே மாதிரி மொத்தமாக நீங்கள் இசட்ஜே மைனஸ் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இசட்ஜே மைனஸ் சிஜே நெகட்டிவில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஐடியில் ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை லீஸ்ட் எலமெண்ட்டை இங்கே எடுக்கணும். ஸோ லீஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா -3m தான் லீஸ்ட் எலமெண்ட். ஏன்னா இங்கே எம்முக்கு நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு -m தான் இருக்குது, இங்கே வந்து -3m அப்படிங்கிறப்ப எம்முக்கு நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு 103 வரும், இங்கே வந்து -298 வரும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -298 தான் பெரிய நம்பர், ஐ மீன் சின்ன நம்பர் இருக்குல்ல. ஸோ அப்படிங்கிறப்ப -298 சின்ன நம்பர் தான், இதுதான் உங்களோட பிவோட்டல் காலம். ஸோ பிவோட்டல் காலம் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிவோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், பிவோட்டல் காலம் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு நீங்கள் சொல்யூஷனால் டிவைட் பண்ணணும். ஸோ ஓகே, சொல்யூஷனில் டிவைட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப 2/1 வரும், உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ 3/3 வரும், 1 கிடைக்கும். தென் 4/1 கிடைக்கும், உங்களுக்கு 4 கிடைக்கும். ஸோ 2 1 4 தான் ரேஷியோ. ஸோ 2 1 4 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து 1 தான் இருக்குல்லே ரொம்ப சின்ன நம்பர். ஸோ கீ எலமெண்ட், ஸோ கீ காலம், கீ ரோ. அப்படிங்கிறப்ப இந்த 1 தான் சின்ன நம்பர்னால் இந்த காலம் தான், ஐ மீன் இந்த ரோ தான் உங்களுக்கு பிவோட்டல் ரோ ஓகேவா. ஸோ இதான் உங்களுக்கு பிவோட்டல் ரோனா காலம் பாருங்கள். ஸோ பிவோட்டல் காலத்துக்கு ரோ காமனாக இருக்கிற எலமெண்ட் 3 தான். இதான் உங்கள் பிவோட்டல் எலமெண்ட். ஸோ R2 தான் பிவோட்டல் ரோனா, உங்களுக்கு 3 தான் பிவோட்டல் எலமெண்ட். ஸோ 3 பிவோட்டல் எலமெண்ட்டாக என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் அதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி 1ஆ மாற்றணும். ஸோ பிவோட்டல் எலமெண்ட்டை நம்ம 1ஆ மாற்றணும், அதுக்கு இருக்கிற பேலன்ஸ் எலமெண்ட் நம்ம வந்து 0வாக மாற்றணும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் R2வை என்டையராக 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ R2 கிடைக்கும். ஸோ இதான் உங்கள் நியூ R2. இதை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது ஓகே. ஸோ இதான் நியூ R2. நீங்கள் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ரோக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 0வாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு ரோக்கு நீங்கள் வந்து கிடைக்கிற இதை நீங்கள் ஆப்ரேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட் கரெக்டாக 0 கிடச்சிரும் ஓகேவா. ஸோ இதான் உங்களோட நியூ R1, இது உங்களோட நியூ R3 ஓகே. ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனில் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா இங்கே இருக்கிற 3 நீங்கள் 1ஆ மாற்றினதுக்கப்புறம் 3க்கு மேலே இருக்க 2 எலமெண்ட் போர்ஷனுமே நீங்கள் 0வாக மாற்றணும். ஸோ காஸ் டோட்டலாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் அதுக்காக யூஸ் பண்ணுற மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான். இது வந்து ஸ்பெசிஃபிக்கான எதுவும் ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பிவோட்டல் ரோவில் மட்டும் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் பிவோட்டல் ரோவை தாண்டி மற்ற ரோலை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ எல்லாமே நீங்கள் பிவோட்டல் ரோ வச்சே பண்ணுங்கள், அதுதான் யூனிக்காக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் யூனிக்காக வரும். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் நம்ம எது நம்ம பேசிக் வேரியபிள் எந்த எலமெண்ட் போகுது, இது எந்த எலமெண்ட் உள்ளே வருது நம்ம செக் பண்ணணும். ஸோ பிவோட்டல் எலமெண்ட் 3னா, ஸோ நல்லா பார்த்துங்க, பிவோட்டல் எலமெண்ட் 3னா அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிளானது x2. இப்போ x2 தான் பிவோட்டல் எலமெண்ட்டில் எங்கன்னா இருக்குது, A1 ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 தான் பிவோட்டல் எலமெண்ட்னா அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிளில் x2, அந்த x2 கண்டிப்பாக அந்த A1 ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகே.
ஸோ ரீப்ளேஸ் அந்த x2 என்டர் ஆகுது. ஸோ a1 வந்து அந்த பேசிக் வேரியபிளை விட்டு லீவ்ஸ் ஆகுது. இதான் ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த நியூ R1, நியூ R2 எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. தென் ஆஸ் யூசுவல் சிஜே, பேசிக் வேரியபிள், சிபி எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் வேரியபிளில் மட்டும் இந்த x2 மட்டும் புதுசாக நம்ம உள்ளே வந்திருக்கும். அந்த x2க்கான கோஎஃபிஷியன்ட் மட்டும் -1 நம்ம எழுதியிருப்போம். மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் எங்கேயுமே இருக்காது. சொல்யூஷனும் அதுக்கு மாதிரி பார்த்துப்போம். ஸோ நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னன்னா இங்கே A1 இருந்துச்சா, அந்த A1 வந்து நம்ம எடுத்துட்டோம். சப்போஸ் நம்ம A1 இங்கே எடுத்துட்டோம்னா அதுக்கான காலம் இங்கே எழுதணும் அவசியம் கிடையாது நம்ம பிகேமில். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிகேமில் நம்ம A1 காலத்தை எழுதணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம A1 இங்கே பேசிக் வேரியபிள் இருக்கிற தான் நம்ம காலம் எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம எழுதணும் அவசியம் கிடையாது அதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கே இருக்கிற பாருங்களேன், கடைசி இந்த எலமெண்ட்டை வந்து ஒரு இதுலேயும் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். இது வந்து அந்த A1க்கான அந்த காலமில் வர எலமெண்ட்ஸ். இதை நம்ம விட்டுட்டு தான் அந்த டேபிளே ஃபில்அப் பண்ணியிருப்போம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம இசஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சி இந்த ஐடேஷன் முடியுதா, இல்லை இங்கேயே முடியுதா, இல்லை மறுபடியும் கண்டினியூ ஆகும் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இசஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கிறது போல முன்னாடி இசஜே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இசஜே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப 0 எலமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுருங்க. டேரெக்டாகவே எதெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 1/3 உங்களுக்கு என்ன வரும்? -1/3. ஸோ -1 × 1. ஸோ -1. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் உங்கள் இசட்ஜே. ஸோ இசட்ஜே கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள்? சிஜே வேலை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ சிஜே வேலை மைனஸ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடேஷன் முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஐடேஷன் முடி நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ இதில் இருக்கலே இந்த இசஜே மைனஸ் சிஜிலே -10/3 தான் ரொம்ப லீஸ்ட் எலமெண்ட். அப்படிங்கிறப்ப இதுதான் உங்களுக்கு பிவோட்டல் காலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5/3, 1/3, -1/3 தான் உங்களுக்கு பிவோட்டல் காலம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பிவோட்டல் ரோ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுங்கள்? ஒன்றா டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ சொல்யூஷனில் நீங்கள் சொல்யூஷன் வேல்யூவை நீங்கள் அப்படியே நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 5/3, தென் 1/1/3, தென் மைனஸ் வேல்யூ இருக்கா? ஸோ மைனஸ் வேல்யூ இருக்கா கண்டிப்பாக நம்மளால் இங்கே டிவைட் பண்ணக்கூடாது. அதனால் ரேஷியோ வந்து இந்த இடத்துல அப்ளைபிள் இல்லை. ஓகேவா? ஸோ அம்மா டிவைட் பண்ணக்கூடாது. இந்த 2 ரோவை மட்டும் செக் பண்ணாலே போதும். செக் பண்ணுறப்போ உங்களுக்கு 3/5 ஒன்று கிடைக்குது, ஒன்று வந்து 3 கிடைக்குது. ஸோ 3/5 தான் இருக்கலே ரொம்ப லீஸ்டான எலமெண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப இதுதான் உங்களோட பிவோட்டல் ரோவாக இருக்கும். ஓகே. ஸோ பிவோட்டல் ரோ பார்த்தீங்கன்னா பிவோட்டல் ரோ காலம் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகுது. ஸோ அதுதான் உங்களோட பிவோட்டல் எலமெண்ட். ஸோ 5/3 தான் காமனாக இருக்குது பிவோட்டல் ரோக்கும் பிவோட்டல் காலத்துக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இதான் 5/3 தான் பிவோட்டல் எலமெண்ட். ஸோ 6 தான் பிவோட்டல் ரோனா 5/3 தான் உங்கள் பிவோட்டல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு எலமெண்ட் பிவோட்டல் எலமெண்ட்னா அது கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே 0 பண்ணணும். பிவோட்டல் எலமெண்ட்டை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். அதான் ரூல். ஓகேவா? ஸோ அப்படிங்கிற 5/3 ஒன்றா சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் 3/5 மல்டிப்ளை பண்ணலாம். அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் உங்களோட R1 ரோ. அதை நாங்கள் 3/5 மல்டிப்ளை பண்ணால் எங்களுக்கு ஒரு நியூ R1 கிடைக்கிது. ஓகேவா? இதான் அந்த நியூ R1. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐடேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி கீழே இருக்கிற ஒரு ரோவையும் நம்ம வந்து 0 பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் இங்கே 2 ஆப்ரேஷன். ஜஸ்ட் நீங்கள் R1 டிவைட் பை R2 = R2 மைனஸ் R1/5 நீங்கள் இந்த ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட் இங்கே 0 ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ எனக்கு கண்டுபிடிச்ச ஒன்று தான் உங்களுக்கு நியூ R2. ஸோ நியூ R3. ஜஸ்ட் நீங்கள் இதை நெக்ஸ்ட் ஐடேஷனுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் பிவோட்டல் எலமெண்ட் வந்து 5/3 தானே. ஸோ 5/3ங்கிறப்ப அதோட எலமெண்ட் வந்து x1. ஓகேவா? அந்த x1 எங்கே ரீப்ளேஸ் ஆகும்? இந்த S1 ப்ளஸ்க்கு ரீப்ளேஸ் ஆகும். அதை நீங்கள் நெக்ஸ்ட் ஐடேஷன் நீங்கள் மறக்காமல் எழுதிடுங்க. இந்த எழுதாட்டி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் மறக்காமல் டேபிளில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ x2 வந்து உள்ளே வருது, x1 வந்து பேசிக் வேரியபிளை விட்டு வெளியே போகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் வேரியபிள் சேஞ்ச் ஆகும். ஸோ சிஜே பேசிக் வேரியபிள் மற்ற எல்லாமே காமனாக இருக்கும். பட் இந்த எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த x1 உள்ள வருதில்ல, அப்போ x1ஓட வேரியபிள் என்னது? கோஎஃபிஷியன்ட் 3. அந்த 3 தான் இங்கே எழுதுறீங்க. தென் x2ஓட கோஎஃபிஷியன்ட் -1 ஆக்சுவல் இருந்தது. இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த ஐடேஷன் முடியுதா இல்லையா செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இசஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் இசஜேக்கு கண்டுபிடிக்கணும். இசஜே கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி கிடைக்குது. தென் சிஜே பண்ணுறப்ப இசஜே மைனஸ் சிஜே பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடைசி காலம் கிடைக்குது. ஓகே. கடைசி ரோ கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே > 0 கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இந்த சொல்யூஷனுக்கு இந்த டேபிளுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் அட்டைன் ஆகிடுச்சு. ஓகேவா? சப்போஸ் ஒரு சொல்யூஷனுக்கு வந்து ஆப்டிமம் அப்டைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் பார்க்கணும் இல்லை. ஸோ இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா x1க்கான பேசிக் வேரியபிள் என்ன சொல்யூஷன் இருக்குது இங்கே? 3/4. அப்போ 3/4 தான் x1க்கான சொல்யூஷன். ஸோ x2க்கான சொல்யூஷன் வந்து என்ன போட்டிருக்கு? 4/5. அப்போ x2க்கான சொல்யூஷன் 4/5. அப்போ x3 எழுதணுமானா தேவையில்லை. ஏன்னா x3 வெளியே நம்ம இனிஷியலாகவே ப்ராப்ளத்தில் நம்ம 0 போட தான் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ x3 x2லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் x1 x2 எழுதுனா போதும். ஸோ x1 வேல்யூ 3/5,
தென் x2 வேல்யூ 4/5 எங்கேருந்து எடுத்திருக்கேன்? சொல்யூஷன் காலத்துலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் மேக்ஸ் இசட் ஈக்குவல் 3x1 மைனஸ் x2 தான் உங்களுக்கு சொல்யூஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நீங்கள் அதில் ஜஸ்ட் நீங்கள் x1 x2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ வேல்யூ என்ன கிடைச்சுன்னா மேக்ஸ் இசட் ஈக்குவல் 1 கிடைக்குது. ஸோ எப்போனா x1 வேல்யூ 3/4, x2 வேல்யூ 4/5. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பிகம் மெத்தட். நீங்கள் ஃபுல்லாக இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சில பாயிண்ட்ஸ் தான். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் தான்? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கரெக்டாக எழுதணும் ஃபஸ்ட் திங். ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் எது, தென் எம்மோட கோவிஷன் இதை நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் அந்த டேபிளில் நீங்கள் கரெக்டாக அந்த பிவோட்டல் எலிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அது வந்து இந்த A1 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா, சப்போஸ் x2 வந்து இந்த A1 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு, அந்த A1 காலத்தை நீங்கள் எழுதணும் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிகமில் இதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் மறந்துட்டு மறுபடியும் இந்த A1 காலத்தை நீங்கள் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இன்னும் ஐடிஷன் இழுத்துட்டே போகும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஐட்ரேஷன்லையுமே இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணி பிவோட்டல் எலிமெண்ட் கீழே இருக்கிற கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் 0 பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஸோ ஐட்ரேஷன் தான் பெருசாக போகுது, பட் கான்செப்ட் ரொம்ப சிறுசு தான் அந்த பிகே மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.